صل على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் 28 நோன்புகளும் 29 தராவிகளும் முடித்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக் கொள்வானாக. நேற்று சூரத்துல் இஹ்லாஸ் என்ற சூறாவுடைய அந்த சூறாவினுடைய விளக்கத்தையும் அதனுடைய சிறப்பையும் அதனுடைய மகிமையை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 சூறாக்கள் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். இந்த 2 சூறா சம்பந்தமாக சில விஷயங்கள். இந்த 2 சூறாவும் எப்போ நபியவர்களுக்கு இறக்கப்படுது அப்படின்னா, நபியவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிக்கப்படுது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இஃப்ரீத் அப்படின்ற ஒரு ஜின்னு உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்குது. இஃப்ரீத் என்ற ஒரு ஜின்னு, கெட்ட ஜின்னு உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கு, சூனியம் செஞ்சு கொண்டிருக்குது. அதனால் என்ன செய்யுங்க, இந்த சூரத்துல் ஃபலக் என்று போடக்கூடிய அந்த சூறாவையும் சூரத்துல் நாஸையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுது. இரண்டாவதாக லபீத் இப்னு அஸ்ஸம் அப்படின்ற ஒரு யஹூதி, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நபியவர்களுக்கு சூனியம் வைக்கிறான். நபியவர்களுக்கு சூனியம் வச்சிடறான். சூனியம் வச்சு தர்வா அப்படின்ற ஒரு கிணத்துக்குள்ள அந்த சூனியத்துடைய முடிச்சுக்கள், அதோடைய விஷயம், அந்த என்னென்ன ஜாமான் இருக்குதோ அது அந்த சூனியத்துடைய எல்லா விஷயத்தையும் தூக்கிட்டு போய் இந்த தர்வா அப்படின்ற கிணத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கிறான். அப்பையும் நபியவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிக்கப்படுது, இந்த லுபைத் இப்னு அஸ்ஸம் அப்படின்றவன் இந்த தர்வா அப்படின்ற கிணத்துல உங்களுக்காக சூனியம் செஞ்ச அந்த பொருள் அங்கே இருக்குது. அந்த என்ன சூனியம் செய்யப்பட்டதோ அதனுடைய பாதிப்பு நபியவர்களோட ஏற்பட்டுச்சு. செஞ்சது ஒரு யஹூதி, நபியாக இருந்தாலும் சரி, அந்த சூனியம் இருக்குதே அதனுடைய தாக்கம் நபியவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தாக்க ஆரம்பிக்குது. உடம்புல ஒரு விதமான வேதனை ஏற்படுது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இந்த 2 சூறாவையும் கொடுக்குறாங்க. இந்த 2 சூறாவையும் இறக்கி இந்த சூறாக்கள் நீங்கள் ஓதுங்க, உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த கஷ்டம், அந்த சூனியம் என்பது உங்களை விட்டு நீங்கிவிடும். நபியவர் என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் 2 சஹாபிகளும் கூப்பிட்டு, இந்த இடத்துல போய் இந்த கிணறு இருக்குது, அந்த கிணத்துல இந்த இடத்துல எனக்காக சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருள் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க என்பதாக சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு தல்ஹா ரலியல்லாஹு 2 பேருமே போகிறாங்க. அதே மாதிரி அந்த கிணத்துல பார்க்குறாங்க, அந்த பொருள் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நபிட்ட. பார்த்தா அது ஒரு முடிச்சுக்கள், ஒரு கைத்துல முடிச்சு போட்டிருக்கு, கிட்டத்தட்ட 11 முடிச்சுக்கள். இந்த 2 சூறாவும் சேர்த்து பார்த்தா மொத்தம் 11 ஆயத்து. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி ஹாசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். ஃபலக்ல 5 ஆயத்து. அடுத்த சூரா குல் அஊது ரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். 6 ஆயத்து. முதல் சூறால 5 ஆயத்து, 2வது சூறால 6 ஆயத்து. ஒவ்வொரு ஆயத்தும் நபியர்கள் ஓத ஓத அந்த முடிச்சுக்கள் அவருது, அந்த முடிச்சுக்கள் அவருது. 11 ஆயத்துக்களும் ஓதி நபியவர்கள் முடிக்கிறாங்க. அந்த 11 முடிச்சுக்களும் அவிழ்ந்து விழுகுது. நபியவர்களுக்கு என்ன சூனியம் செய்யப்பட்டதோ அதிலிருந்து முழு நிவாரணம் நபியவர்கள் பெற்றுக்கொள்றாங்க. சிலர்கள் இப்படியும் சொல்லுவாங்க, நபியவர்களுக்கு சூனியம்லாம் ஏற்படாது, அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னா. ஆனால் தஃசீர பெரும்பாலான இமாம்களும் குறிப்பாக அஹ்லே சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, சூனியம் என்பது உண்மைதான். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நமக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு குஃபார் வச்சாலும் சரி, ஒரு முஸ்லீம் வச்சாலும் சரி, எப்படிப்பட்ட நபர் நமக்கு எதிராக சூனியம் வச்சாலும் அதனுடைய தாக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபியவர்களுக்கு இதை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. யார் சூரியத்தின் மூலமாக பாதிக்கப்படுறாரோ அவர்கள் இந்த ஆயத்தை ஓதணும். இந்த 2 சூறாக்கள், குறிப்பாக இந்த 2 சூறாக்களையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா 4 விதமான பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா நம்ம கொடுக்குறாங்க. 4 பாதுகாப்பு. அந்த எல்லா பாதுகாப்புக்கும் நம்ம ரொம்ப முக்கியமானது. முதல் பாதுகாப்பு சூரத்துல் ஃபலக்ல 3 பாதுகாப்பு, சூரத்துல் நாஸ்ல 1 பாதுகாப்பு. சூரத்துல் ஃபலக்ல முதல் பாதுகாப்பு இருளுடைய பயத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு போக்குறாங்க.
இன்னைக்கு பெரும்பாலும் நபர்கள் பார்த்தோம், நான் சில பேர் வந்து சொல்லுவாங்க, அது இருட்டுனாவே பயம், கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லை, கொஞ்ச நேரம் வெளிச்சம் இல்லைன்னா அவர்களால் இருக்க முடியாது, படபடத்து போயிடும், வேர்த்து போயிடும். கொஞ்சம் தனியாக இங்கேருந்து அங்கே போயிட்டாங்களே, ஒரு 5 நிமிஷம் தனியாக போனால் போக முடியாது. ஏன்னா இருட்டுன்னா அவங்களுக்கு ஒரு பயம். அப்படி இருள் பயம் இருக்குள்ளவர்கள் இந்த சூறாவை அதிகமாக ஓத வேண்டும். இரண்டாவது, யார் சூனியத்தால் பீடிக்கப்பட்டிருக்காங்களோ, சூனியத்தினுடைய பாதிப்பால் ஏற்பட்டிருக்காங்களோ அவர்கள் இந்த சூறாவை, இந்த 2 சூறாக்களையும் அதிகமாக ஓதணும். ஓதினால் இந்த சூறாவினுடைய பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூனியத்தை அல்லாஹ் தஆலா போக்குவான். 2. மூணாவது விஷயம், பொறாமை, கண்திஷ்டி. இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய இந்த விஷயம், பொறாமை ஏற்பட்டாவே ஆட்டோமேட்டிக்காக கண்திஷ்டி என்பது ஏற்படுது. இது பெரியவர்களுக்கு ஏற்படுதோ இல்லையோ, குழந்தைகளுக்கு இந்த கண்திஷ்டி என்பது ஏராளமான குழந்தைகளுக்கு ஏற்படுது. பல பேர் வந்து சொல்லுவாங்க, அது நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கு, என் பையன் நல்லா இருந்தான், திடீர்னு பார்த்தா ஒரு வாரமாக ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிறான், ஒரு சுறுசுறுப்பை இல்லாமல் இருக்கிறான் என்பதாக பல பெற்றோர்கள் நமக்கு வந்து முறையிடுவது வழக்கமாக இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறது, அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக இந்த சூறாக்களை ஓதி அவர்களுக்கு ஊதுறது, அவர்களை ஓதவும் வைக்கிறது. இப்போ மூணாவது, கண்திஷ்டி விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். நபியுடைய ஒரு ஹதீஸ இருக்குது, அல் ஐனு ஹக்குன், கண்திஷ்டி என்பது உண்மை, அது உண்மைதான். யார் எப்படி வச்சாலும் சரி, இப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அந்த கண்திஷ்டி கண்டிப்பாக பாதிக்கப்படும். திடீர்னு வியாபாரத்தில் நல்ல நிலைமையில் இருப்பாரு, திடீர்னு பார்த்தா ஒன்றும் வியாபாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னான்னு பார்த்தா யாராவது ஒருவருடைய கண்திஷ்டியாக இருக்கும். வீடு கட்டியிருப்போம், புது வீடு கட்டியிருப்போம், நல்லா இருக்கும், ஒரு 4 மாதம் 5 மாதம் போகும், 6ஆவது மாதம் 7ஆவது மாதம்னு பார்த்தா தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னான்னு பார்த்தா இதான் கண்திஷ்டியாக இருக்கும். நம்மளே பார்க்கணும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்கள் இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அது மற்றவங்க கண்திஷ்டி ஏற்படுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்பயே ஆரம்பிச்சிடணும். இந்த 2 சூறாவையும் அதிகமாக ஓத ஆரம்பிச்சிடணும். சூரத்துல் ஃபலக்ல அல்லாஹ் தஆலா இருளுடைய பாதுகாப்பு தரான், சூனியத்தினுடைய பாதுகாப்பு தரான், மூணாவதாக கண்திஷ்டியுடைய பாதுகாப்பு தரான். சூரத்துல் நாஸ்ல அல்லாஹ் தஆலா மனக்குழப்பத்தினுடைய பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் தஆலா விடுதலை தரான். நீங்க நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு விஷயம் செய்யணும்னு பார்க்குறேன், ஆனால் மனசுக்குள்ள என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன செய்யறதுனே புரிய மாட்டேங்குது. குறிப்பாக இந்த மனக்குழப்பம் எப்போ அதிகமாக ஏற்படுதுன்னா தொழுகையில் அதிகமாக ஏற்படும். தொழுகையில் தக்பீர் கட்டி நின்றுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, தொழுகையில் எனக்கு மன ஊர்மையே வரமாட்டேங்குது, மற்ற நேரம் திக்கு செய்கிறப்ப குரான் ஓதுறப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் போய் தக்பீர் கட்டி நின்றா என் மனசு இங்கே இருக்க மாட்டேங்குது, மனசு வேற எங்கேயோ போயிடுது, இங்கே இருக்க மாட்டேங்குது. அந்த மன ஊசலாட்டம் உள்ளவர்கள் இந்த சூறாக்களை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணணும் அப்படின்னு அதுக்கு முடிவே கிடைக்காம இருக்கும், மனம் வந்து ஒரே குழப்பத்திலே இருக்கும். அந்த குழப்பம் உள்ள நேரத்தில் இந்த சூறாக்களை ஓதன அல்லாஹ் தஆலா இந்த சூறாவினுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு தெளிவு தருவார். அந்த விஷயத்தில் இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை வந்து விடுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர் கேட்பாங்க, ஓதலாமா, ஓதி ஊதலாமா, அப்படி ஓதி ஊதனா அதெல்லாம் ஏற்றுக்கப்படுமா, ஷரியத்தில் ஜாயிஸா, கூடுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கூடும். நபியர்களுடைய ஹதீஸே இருக்குது. இந்த சூறாக்களை சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இது எல்லாம் என்ன பண்ணுங்க, இரவுல படுக்கும் பொழுது ஓதி வலது கையில ஊதி தடவித்தான் நபியர்கள் படுப்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறாங்க. இது நபியுடைய தொடர்படியான வழக்கம். எப்ப நைட்டு படுத்தாலும் இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. முஅவ்விதத்தை என்று சொல்லக்கூடிய குல்லுல்லா அஹத், குரப்பில் ஃபலக், குரப்பில் நாஸ், 3 குல்லுல்லா சூறாவையும் நபியர்கள் ஓதி வலது கையில ஊதி அதை உடம்புல தடவி கொண்டு தான் படுப்பார் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்லி காமிக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு பெரியார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஓதி ஊதனா சரியா போயிடுமா, அது எப்படிங்க, நீங்கள் வாயில ஓதுறீங்க, அது எப்படி உடம்பு சரியா போகும் அப்படின்னு கேட்டாப்புல. கேட்டோன்னே அந்த பெரியார் என்ன பண்ணாரு, டக்குன்னு அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடம்பு முட்டாது அப்படின்னு நான் இப்போ இன்னும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. திட்ட என்ன ஆகுது, அந்த வந்து கேள்வி கேட்டுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, மூக்கு படைக்குது, மூஞ்சி ஒரு மாதிரி செவப்பாது, கோபம் அப்படி வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு கேட்குறாரு, என்ன கோபம் வருதா? ஆமாம். முகத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி மூக்கில் புடச்சிக்கிட்டு வருது, எனக்கு கோவம் வந்தால் அப்படி தான் இருக்கும். மூச்சு ஃபுல்லாக சக்கச்சவேன்னு ஆகுது, ஆமாம் எனக்கு கோவம் வந்தால் அப்படி தான் ஆகும். எப்படி கோவம் வந்துச்சு? நீங்கள் என்னை திட்டினீங்க, நான் என்ன திட்டினேன்?
என்ன திட்டிங்களா இல்லையா? முட்டாளு, நாய், பேய் திட்டிங்களா இல்லையா? ஆமாம், அது வார்த்தை தானே. அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? என்னுடைய வார்த்தை. சாதாரணமாக முட்டாளு, நாய், பேய் திட்டினதுக்கே உடம்புல இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய சொல். உன் பேச்சோ என் பேச்சோ இந்த உலகத்துல யாருடைய பேச்சும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய கலாம் ஓதி ஒருத்தர் மேல ஊதுனா அது எப்படி ஷிஃபா ஆகாம இருக்கும்? அந்த மனிதன் மீது உடல்ல இந்த ஒரு மாற்றம் ஏற்படாமல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஷிஃபா ஏற்படும். எல்லாம் பெரியார்களே, இது எல்லாம் இந்த சூறாக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு அஜந்தரை கேட்ட ஒரு பயான்ல அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. குலப்பில் ஃபலக்கு குல் அவுது பி ரப்பின் நாஸ். யார் தொடர்படியாக மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னாடி மக்ரிபுடைய பின் சுன்னத்துல முதல் ரக்காயத்துல சூரத்துல் ஃபலக், இரண்டாவது ரக்காயத்துல சூரத்துல் நாஸ் யார் தொடர்படியாக ஓதிக்கொண்டு வரார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான முசீபத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். எல்லா விதமான முசீபத்து, கெட்ட முசீபத்து எத்தனை விஷயங்கள் இருக்குதோ எல்லா விதமான முசீபத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். மக்ரிபுடைய பின் சுன்னத்துல முதல் ரக்காயத்துல சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அந்த அமல்ல தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த மாதிரி அமல்கள் செஞ்சு கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி அமல்கள் செஞ்சு கொண்டே இருந்தா அல்லாஹ் நமக்கு என்ன விஷயங்கள் வருதோ கெட்டவருடைய தீங்கை விட்டும், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும், மனிதனுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஷிஃபா வச்சிருக்காங்க. ஏன்னா குர்ஆன் ஒரு ஆயத்து வருது, ஷிஃபாஉல் லின்னாஸ். குர்ஆன் என்பது மனிதனுக்கு ஷிஃபாவாக இருக்குது. மனிதன் சொல்லிட்டான், முஸ்லீமு காஃபிர் அப்படின்லாம் பிரிச்சு சொல்ல, வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் ஷிஃபா கிடைக்கும், காஃபிர்களுக்கு ஷிஃபா கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. எல்லா மனிதனுக்கும் கிடைக்கும். அதனால என்ன பண்றோம்? ஓதி எல்லாத்துக்கும் ஊதுறோம். முஸ்லீமா ஓதி ஊதுறோம், காஃபிரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஓதி ஊதுறோம். சொல்லப்படுனா உண்மை என்ன அப்படின்னா, இன்னைக்கு காஃபிர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கை நமக்கு கிடையாது. ஒரு குஃபார்களுக்கு என்ன நம்பிக்கை குர்ஆன் மேல இருக்குதோ அந்த ஓதி ஊதல்ல நம்பிக்கை இருக்குதுல்ல, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்காது, நமக்கு இல்லை. மாதிரி தொகுத்து பார்த்தோன்னா வெளியூர்ல எப்படி தெரியல, பள்ளப்பட்டியில ஒரு சில பள்ளிகளை பார்த்தோன்னா கியூ கட்டி நிற்பாங்க. எப்படின்னா அசர் தொழில் முடிச்சனே வந்துருவாங்க. ஓதி பார்க்கறது என்னமோ மகரிபுக்கு பின்னாடி தான், அசருக்கு பின்னாடியே வந்துருவாங்க. வந்தாங்கன்னா இஷா பாங்கு சொல்ற வரையும் ஓதி கொண்டு இருப்பாங்க. அது ஓதி ஊதுவாங்க, அதே வரையும் நிற்பாங்க. அந்த கியூல பார்த்தா ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டாங்க. அந்த கியூல நிற்கிறது ஃபுல்லா எங்க நிற்பா? எல்லா குஃபார்கள் தான் இருப்பாங்க. நம்மால எங்க நிற்கிறாங்க? டாக்டருடைய வரிசையில் நிற்பாங்க. போய் எங்க நிற்பாங்க? மருத்துவமனையில், ஹாஸ்பிட்டல். அங்கே யார் நிற்கிறாங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே நிற்பாங்க. ஸ்கேனிங் நிற்பாங்க, ரிப்போர்ட்டுக்கு நிற்பாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லா ட்ரீட்மெண்ட் நம்ம ஆளுங்க அங்கே லைனில் நிற்கிறோம். என்னங்கிறதே அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா விதமான நோய்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஷிஃபா வச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் தஆலா முழு பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு தருவானாக. குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். குழந்தைகளுக்கு இந்த சூறாக்களை மனப்பாடம் செய்ய வைக்கணும். நேற்று சொன்ன சூரத்துல் அஹத், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இந்த சூறாக்களை மனப்பாடம் செய்ய வச்சு தினந்தோறும் அவர்கள் படுக்கும் பொழுது அல்லாஹ் பிஸ்மிக அமுதுவாக எப்படி அந்த துஆக்களை சொல்லி கொடுத்து படுக்க வைக்கிறோமோ இந்த 3 சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, இது ஓதி பிள்ளைகளே ஓதணும். மனப்பாடம் பண்ணி அவர்கள் ஓதி அவர்கள் படுக்கக்கூடிய ஒரு வழக்கத்துக்கு ஏற்படுத்தினா அந்த பிள்ளைகள் இன்னைக்கு இருந்து அவருடைய மௌத்துரி அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹ் தஆலா தருவான். ஆயத்துல் குர்சியில ஜின்களுடைய கெட்ட ஜின்களுடைய பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா தரான். யார் ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு நைட்டு படுக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக மலக்க பாதுகாப்பை நியமிக்கிறான். அவர் எப்போ எந்திரிக்கிறாரோ அதுவரை ஒரு மலக்கு கூட இருப்பார். விஷ ஜந்துக்கள், நம்ம இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த காலத்துலாம் குடிசைக்குள்ள இருந்தாங்க, விஷ ஜந்துக்கள் அது சர்வசாதாரணமாக வீட்டுக்குள்ள போகும். இப்போ அப்படிப்பட்ட விஷ ஜந்துக்கள் இருந்தையும் அல்லாஹ் தஆலா இந்த பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா தரான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஓதக்கூடியவர்களாகவும் அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா அனைவரும் தந்தருவானாக. இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவரும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين.